ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சொல்லார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான சம்பவம். அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி சத்யா ஜாக்லின் எவிக்ஷன் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதை கடுப்பாகி கொந்தளிச்சாலும் ஒரு சில பேர் அவங்க எதுக்காக பண்ணாங்க தெரியுமா? உள்ளே இருக்கிறவங்க நடித்தாங்க, அதை தான் இது பண்ணாங்க. உள்ளே இருக்கிறவங்க நடித்ததை விட இது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு தான் மற்றவங்களோட கருத்து. அது பயங்கர பூதாகரமாக வெடிச்சது. அதை ஆமாம் நாங்கள் அப்படி பண்ணலை, எங்களுக்கு ஜாக்லின் போனதில் தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை கொண்டாடினாங்க. உள்ள குறிப்பாக சாச்சனா, தர்ஷா குப்தா, சத்யா ட்ரம்ஸ் வாசிக்க, நம்ம இவர் யார் ஜெஃப்ரி அப்படியே புலியாட்டம், என்னென்ன ஆட்டம் அக்கப்பொருளாக பண்ணிவிட்டு இப்போ இந்த விஷயத்தை நம்ம விஜய் சேதுபதி தான் அங்கே கேட்குறாரு. ஜாக்லின் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுக்கு வெளியே போய் நீங்கள் பார்த்தா தெரியும் அப்படின்னும். இல்லை சார் பார்த்துட்டேன், என்ன பார்த்தீங்க அப்படின்போது தள்ளி நின்று அடிக்கலாம், கூட இருந்து அடித்தா எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன் அப்படின்போது செம்ம கிளாப்ஸ் அள்ளுது. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்போது, இல்லை சார் என்னோடய எவிக்ஷனை கொண்டாடினாங்க அப்படின்போது, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அப்போ அவங்க கலாய்க்கிறாங்க, ஆமாம் சார் நான் இவ்வளோ நாள் தப்பாக தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. உடனே சத்யா எழுந்திருக்கிறார் டக்குன்னு, இல்லை ஜாக் நீ போனது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், இங்கே நீ பார்க்கும்போது சில பேர் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாங்க, அதை பார்த்து தான் நான் இது பண்ணேன், தவிர உனக்கும் எனக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, அதை அஃபெக்ட் பண்ணால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க இல்லை பரவாயில்லன்றாங்க. பட் விஜய் சேதுபதி முதல்ல அதுதான் உண்மை அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லிட்டு, ஆனாலும் இதை மறந்துடாதீங்க ஜாக் அப்படின்னாரு. சத்யா கூட நம்ம யோசிக்கலாம், டக்குன்னு அவர் எந்திரிச்சு அவர் குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாரு. ஆனால் ஜெஃப்ரி எந்திரிக்கவில்லை பார்த்தீங்களா? ஏன்னா அதிகப்படியாக அதில் அடி வாங்கினது ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரி உண்மையிலே அந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சத்யா கூட இருந்துச்சு ஆமாம் ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் சொல்லலை. ஏன்னா அவர் பண்ணியிருக்கார், அவர் கூட இருக்குமேன்னு சொல்லிட்டு சத்யாவும் சேர்ந்து பண்ணியிருக்கா, அப்படி தான் உண்மை. ஸோ அது இங்கே தெளிவாக தெரிஞ்சுது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியாதனால தான் இதை வாலண்டராக இது பிரச்சனை எடுத்து அங்கே வைக்கிறார். நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு. இப்போ இங்கே உண்மையிலேயே இவங்க பண்ணது கரெக்டாக இருந்ததுன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்கவும் மாட்டார். நீங்கள் வெளியே போனால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டார். அதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பார். பட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் இதை நீங்கள் மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுத்தார். அந்த ஒரு கோப்பு செமையாக இருந்துச்சு. இது தரமான பதிலடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி நீங்கள் திருந்தணும், வாழ்க்கையில் உயரணும்னா இந்த எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.